நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அன்பே சிவம் படத்தில் தான் நடித்ததாகவும் அதில் கொஞ்சம் சீன் நடிச்சுட்டு வெளியே வந்ததாகவும் சொல்கிறாங்க. அது உண்மை ஆக்சுவலாக? ஃபஸ்ட்டு நடித்தது பூவெல்லாம் மண் வாசம், அதுக்கப்புறம் ஷாஜஹான், அதுக்கப்புறம் தான் அன்பே சிவத்தில் வந்தேன். ஆனால் அது டேட்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகலாம் எனக்கு, அதனால் ஐ ஹேட் டு லீவ். என்ன சீனில் வந்தீங்க? என்ன ரோல்? இந்த சீனை ஒரு ஷாட்டில் இருப்பேன், மிச்செல்லாம் எடுத்துட்டாங்க. ஒரே ஒரு ஷாட்டில் தான் இருப்பேன். எந்த ஷாட்னா அந்த பிகினிங்கில் கமல்ஹாசன் சார் அண்ட் கிரண் இருக்கும்போது ஏதோ ஒன்று புடிங்க கீழே விழுமோ என்னமோ, அதை வச்சு ஒரு ஆர்ட் பண்ணுவார் கமல் சார், அந்த சீனில் இருப்பேன். அவர் பின்னாடியே நின்றுருப்பேன். ஓகே சூப்பர். அது சான்ஸ் மிஸ் ஆனதும் ஏதாவது? ஆமாம், ஆஃப்கோர்ஸ் கமல் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ இட் டிடன்ட் ஒர்க் அவுட் அது டைமில் டியூ டு சர்டன் ரீசன்ஸ். அதான் அங்கேயும் போகிற மாதிரி இருந்துச்சு. தட்ஸ் வை ஹேட் டு லீவ். ஓகே. அப்போது நீங்களே சொன்னீங்க அஜித் சார் கூட பூவெல்லாம் மண் வாசம், விஜய் சார் கூட ஷாஜகான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? அந்த டைமில் இன்றைக்கி தான் எனக்கு அந்த டைமில் நடந்தது எக்ஸ்பீரியன்ஸோடைய வேல்யூ இன்றைக்கி தான் தெரியும், அன்றைக்கி தெரியாது. என்னென்னா ஃபஸ்ட் மூவி என்ன நிறையா ஆர்டிஸ்ட், ஃபஸ்ட் மூவியில் எக்கச்சக்கம் ஆர்டிஸ்ட்டு, பூவெல்லாம் மண் வாசம். ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்டா அப்படின்னு அதில் எனக்கு நல்லா தெரிஞ்சது 2 பேர் தான் மேக்ஸிமம் அந்த டைமில் எனக்கு ரொம்ப தெரியும். தட் இஸ் அதர் தென் ஹீரோ ஹீரோயின். நாகேஷ் சார் தெரியும், கோவை சரளாக்கா தெரியும். அதை தவிர அந்த அளவுக்கு எனக்கு சுத்தமாக தெரியாது இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த விஜய் சார் படத்தில் எனக்கு ஜென்ரலாக அந்த ஏஜ் வாட் வியர் ஆல் 16, 17, 18 மேக்ஸிமம் 20க்குள்ளே. விஜய் சார்னோடனே எவ்ரி ஒன்ஸ் க்ரஷ் அந்த டைம்லேயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட். அஜித் சார் அவர் பயங்கர லவ்வில் இருந்தார். அண்ட் இட் வாஸ் டிஃப்ரெண்ட். எல்லாம் தெரிஞ்ச மூஞ்சுங்க, லைக் ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்களே தவிர எனக்கு எதுவுமே அவங்கள பற்றி தெரியாது. ஏன்னா உள்ளே வரும்போது தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது. இப்போவே நான் பேசுகிற தமிழ் வேறு மாதிரி பேசிடுறாங்க. இல்லை, அதனால் கொஞ்சம் அப்போ ரொம்ப மோசம்.